அல்லாவே இப்போ என்னடா பண்ணுவேன், திடீர்னு வேலை வந்துருச்சு, கடைக்கு போகிற வேலை. இப்போ இந்த நேரம் பார்த்து அவர் சேட்டு போய் வேறு வரேன்னு சொல்லிக்கிறாரு, காசு கொண்டுக்கிட்டு. ஐயோ, அவர் நம்ம இல்லைண்டாக்கா அந்த காசை திருப்பி கொண்டு போயிடாரு, வர வேண்டிய காசு வராமல் போயிடும். இப்போ மூமெண்ட் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தாக்கா மூமாக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அதுக்கு சரியாக காது கேட்டு தொலையாத. எழுதி காட்டலான்னு பார்த்தாக்கா படிக்கவும் தெரியாது. இப்போ என்னடா ஆண்டவனை பண்ணுறது? என்னடா பஸ் காதுக்குள்ளே எதுவும் குழவி பூந்துருச்சாடா, ஏன்னா காதை பற்றிக்கிட்டு நிற்கிறா? இதெல்லாம் நல்லா வக்கனையா இப்போ கேளு. காதுக்குள்ள குழவி போயிருச்சாக்கா குருவி போயிருச்சான்ட்டு. ஆனால் நாங்கள் சொன்னால் மட்டும் காது கொடுத்து நீ கேட்டாத. இதோப்பா பசிக்கல உனக்கு? பூமா, நான் இப்போ அவசரமாக முக்கியமான ஒரு வேலையை கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். அதுக்குள்ளே சேட்டு பாய் வருவார். சேட்டு பாய் வந்தாக்க பணம் கொண்டு வருவார். அந்த பணத்தை வாங்கி வைக்கிறியா? இது தோசை சுட்டு தரணுமா உனக்கு? எனக்கு தோசை தான் சரியாக சுட வராதம்மா. இப்போ யார் உன்னிட்ட தோசை சுட்டு கேட்டது? தோசை இட்லியெல்லாம் இது தேவையில்லை. இப்போ சேட்டு பாய் வருவார். அவர் வந்தாக்க பணம் கொண்டு வராரு. அந்த பணத்தை வாங்கி வை. உன்னிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது எனக்கு தோசை சுட வராது, தோசை சுட வராதுன்ட்டு? திரும்ப திரும்ப அதே கேட்டு நிற்கிறா. போய் கடையில் போய் ஏதாவது தின்னுட்டு போ. உன்னிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பேசாமல் போயிட்டு வந்துடலாம். என்னக்கவா ஒரே சவுண்டாக இருந்துச்சு பேரனுக்கு உனக்கு? ஏன் அவன் கோச்சிட்டு போகிறான்? தோசை சுட்டு கேட்டான், எனக்கு தோசை சுட வராதுன்னு சொன்னேன்.